ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஒரு பேர்ல் ஸ்டெட் வச்சுட்டு நம்ம 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்துருவோம். பேர்ல்ஸ், பேக் ஸ்டாப்பர், இயர் போஸ்ட், ஹெட் பின், pearl chain. இது வந்து ready-made pearl chain. eye pin, jump ring, seed beads, அப்புறம் multi-purpose glue and cutters and pliers. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டட் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த இயர் போஸ்டில் நம்ம வந்து இந்த multi-purpose glue யூஸ் பண்ணி இந்த பேர்லை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஹோல் வந்துட்டு நம்ம சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு ஸ்டட்டு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ண விட்டுருவோம். ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு நம்ம டச் பண்ணாமல் வச்சு அது ட்ரை பண்ணிடுவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஹேங்கிங் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஐபின் தேவை. இந்த ஐபினை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேப்பில் நம்ம வந்து வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி யூ டைப்பில் வந்து இதை வந்து வளைச்சிக்குவோம். அப்புறம் இந்த எண்ட்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து pearl இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது ஒரு சீட் பீட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சீட் பீடோட ஹோல் வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால இங்கேயே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. சப்போஸ் அது பெருசாக இருந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக அதை வந்து க்ளூ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக அங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்குவோம். அடுத்து அந்த பேர்லையும் வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அது எங்கேயும் நகராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேங்கிங் முடிச்சிட்டோம். செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹெட் பின் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பேர்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வளைச்சிக்குவோம். அந்த பேர்லை வந்துட்டு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் ஒன் வந்துட்டு இந்த ரெடிமேட் pearl செயின். ஸோ இந்த pearl செயின் வந்துட்டு நமக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாட்டமில் இருக்கிற பேர்லோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்து அங்கே வந்து நம்ம சீட் பீடை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் ஈஸி தான். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டோம்னா அது வந்து எண்ட்ஸ் வந்துட்டு நீட்டாக வந்துடும். அடுத்தது டாப் சைடில் வந்துட்டு ஒரு ஜம்ப் ரிங்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட நெக்ஸ்ட் ஒன்னும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த இயரிங்ஸ் வந்துட்டு இந்த 24 கேஜ் ஒயரில் தான் செய்ய போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். பாட்டம் போர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு ஒரு சீட் பீடும் ஒரு பேர்லும் தேவை. இந்த மாதிரி சீட் பீடையும் பேர்லையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட் பீட் வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாட்டம் வந்துட்டு நீட்டாக கவர் ஆகிருக்கும், அதுக்காக வச்சுருக்கோம். அடுத்து இந்த டாப் போர்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராப்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். ஜஸ்ட் அந்த கம்பியை வந்துட்டு சுற்றி விட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும். அடுத்து வந்துட்டு அடுத்த பேர்லை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் அந்த கம்பியை வந்துட்டு கட் பண்ணலை, டைரெக்டாக வந்துட்டு பேர்ல் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டமோட ட்ராப்ஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டிங் பிளேயரை வச்சு அங்கேயும் ஒரு ஐ பின் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம்.
நான் வந்துட்டு ஒரு 4 பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஜம்ப் ரிங் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட 4 ட்ராப்ஸும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம எப்படி வந்து அதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ஐபினை வந்து பெண்ட் பண்ணி விடணும். அதை நான் வந்துட்டு வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம வேர் பண்ணும்போது பேக் ஸ்டாப்பரில் மாட்டாமல் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம இந்த 4 ட்ராப்ஸையும் வந்துட்டு நம்ம எப்படி 8 டிஃப்ரெண்ட் லுக்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக், pearl stud. இது வந்து நிறைய பேர்த்தோட ஃபேவரட் லுக். செகண்ட் லுக் வந்துட்டு இந்த சீட் ட்ராப்ஸை வச்சு தான். இதை வந்துட்டு பேக் சைடு அந்த ஸ்டாப்பர் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற லுக்கு. இது வந்துட்டு தேர்ட் ஒன். இந்த ஐபினை வந்துட்டு ஸ்டட் கூட சேர்த்து போடுறது ஒரு டைப்பு. அடுத்து வந்து பேக் ஸ்டாப்பர் கூட போடுறது இன்னொரு டைப்பு. இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 4 பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு இந்த பேர்ல் செயினை வந்துட்டு ஸ்டட் கூட சேர்த்து ஒரு வாட்டி போடுறது. 5th லுக். அதையே பேக் ஸ்டாப்பர் கூட சேர்த்து போடுறது வேற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். இது வந்து 6th லுக். பெரிய பேர்ல் செயின் வந்துட்டு ஸ்டட் கூட சேர்த்து போடுறது 7th லுக். அதுவே பேக் ஸ்டாப்பர் கூட போடுறது 8th லுக். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லுக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டாப்பர் கூட போடுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.